ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம இத்தனை நேரம் சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் பாஸ்ட்டு, சிம்பிள் ஃப்யூச்சர் பார்த்தோம். அதாவது எங்கே போகிறாய், போனாயா, போவாயா. அப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். போய்கொண்டிருக்கிறாயா, போய்கொண்டு இருந்தாயா, போய்கொண்டு இருப்பாயா, அது பார்த்தோம். இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்க்க போகிறோம். இந்த 5 சுச்சுவேஷன் கொடுத்து உங்களுக்கு பண்ணுறச்ச அது எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தெரியும். சின்ன குழந்தைகள்லாம் 1 வருஷம் அப்படியே அமைதியாக கவனிக்கும். யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு. அதுக்கு பேச தெரியாது, பேச வராது. சின்ன வயசு 1 வயசு வரைக்கும் பேசாது. அப்புறம் தடன்னு பேச ஆரம்பிக்கும். அது யார் என்னென்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்குது. லிசனிங், ஸ்பீக்கிங்கு, அதுக்கப்புறம் பேசுது. அதுக்கப்புறம் தான் ரீடிங்கு, ரைட்டிங் ஸ்கூலில் போய் லிசன் பண்ணோம் இல்லையா. இந்த சுச்சுவேஷன் நம்ம பேசுகிற மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம ஒரு குழந்தைய நம்ம அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஈஸியாக படிக்க வரும். சரிங்களா. இப்போது நம்ம இந்த பாட்டி கேட்குறாங்க அந்த பையன்கிட்ட, இவன் பாரு அவங்க அம்மா அப்பா கூட போகாமல் தானே தில்லாக போகிறான் பாரு ஹோட்டலுக்கு. அப்போ இவனுக்கு ஏதோ பழக்கம் இருக்கும். கேட்டு பார்க்கலாம். அவன் போயிருக்கிறானா ஹோட்டலுக்கு, இதுக்கு முன்னாடியெல்லாம் போயிருக்கிறானா, ஏதாவது அனுபவம் இருக்காங்கிற மாதிரி கேட்டு பார்க்கலான்னு நினச்சி கேட்குறாங்க. ஹாவ் யூ கோன். ஹாவ்னா இருக்கிறாயா, யூனா நீ, கான்னா போய். இப்போ கோன்னா போகிறது, வெண்ட்டுனா போனேன். கான், கோ, வெண்ட், கான்னா போய். அப்போ ஹாவ் யூ கான். ஹாவ்னா இருக்கிறாயா, யூனா நீ, கான்னா போய். ஆல்ரெடினா ஏற்கனவே. ஹாவ் யூ கோன், எங்கே போயிருக்கிறாயா, டு த ஹோட்டல். ஆல்ரெடி. ஹாவ் யூ கோன், போயிருக்கிறாயா எங்கே, டு த ஹோட்டலுக்கு. ஆல்ரெடி, ஏற்கனவே நீ போயிருக்கிறியா, ஏதாவது அனுபவம் இருக்கா ஹோட்டலுக்கு போய் அப்படிங்கிற மாதிரி. ஹாவ் யூ கோன் டு த ஹோட்டல் ஆல்ரெடி. அந்த பையன் சொல்கிறான், ஆமாம், எஸ், ஐ ஹாவ் கான் டு த ஹோட்டல் பிஃபோர் ஐ கேம் டு திஸ் ஹவுஸ். இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் போயிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க பாருங்கள், மெடிசன்ஸ் எல்லாம் இந்த டாக்டர் கொடுத்தும் அந்த பையன் சாப்பிட்றானா என்னன்னு தெரியல. ஆனாலும் அவனுக்கு லொக்குன்னு அடிக்கடி வருது. அதனால் அந்த டாக்டர் கேட்குறாங்க, நீ மெடிசனு எடுத்துருக்கிறியா, இந்த மாதிரி மெடிசனு. சில பேருக்கு சில மெடிசன் எடுத்தால் அலர்ஜி ஆகும். பழகின மெடிசன்னா அடுத்தடுத்து அந்த டாக்டர்ஸ் கொடுப்பாங்க, ஒன்றும் ஆகாது. அதனால் ஏற்கனவே எடுத்திருக்கானா இதே டைப் ஆஃப் மெடிசனு, இதனால் அவனுக்கு ஏதாவது அலர்ஜி ஆகிருக்குதா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டாக்டர் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. ஹாவ் யூ ட்ரிங்க்னா குடிக்கிறது, ட்ராங்க்னா குடித்தாச்சு, இறந்த காலம். வில் ட்ரிங்க் அது வேறு, குடிப்பேன். இது ட்ரங்க் அப்படின்னா குடித்து அப்படின்னு பாதியில் நிற்கும். ஹாவ் யூ ட்ரங்க் திஸ் டைப் ஆஃப் சிரப் ஆல்ரெடி. இந்த மாதிரியான சிரப் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்ட் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி. ஸோ ஹாவ் யூ ட்ரங்க் திஸ் டைப் ஆஃப் சிரப், இந்த மாதிரியான சிரப்பை நீ குடிச்சிருக்கிறியா. எஸ், ஐ ஹாவ் ட்ரங்க். ஆமாம், எஸ்னா ஆமாம், நான் ஹாவ் ட்ரங்க்னா குடித்து, ஹாவ்னா இருக்கிறேன். ஐ ஹாவ் ட்ரங்க்னா நான் குடித்து இருக்கிறேன். சரியா. இப்போ இந்த இடத்துல அந்த அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, அவங்கள அதே கேட்குறாங்க, என்ன ஏதாவது இந்த தலை சுற்றுதா, சாப்பிட்டது ஏதாவது வயிற்றில் ஏதாவது பெரட்டுதா, மெடிசன்லாம் எடுக்கிறப்ப. அது என்னமோ ஒரு மாத்திரை ஒரு மாதிரி வயிற்ற பெரட்டுது அப்படிங்கிறியே. ஹாவ் யூ டேக்கன் தட் டேப்லெட் ஆல்ரெடி. இதுக்கு முன்னாடி உனக்கு உடம்பு சரியில்லாதப்போ இந்த டேப்லெட்டை எடுத்துருக்கிறியா, அதில் பழக்கம் இருக்குதாங்கிற மாதிரி. ஹாவ் யூ டேக்கன் த டேப்லெட் ஆல்ரெடி, ஏற்கனவே நீ சாப்பிட்ருக்கியா அந்த டேப்லெட். எஸ், ஐ ஹாவ் டேக்கன் த டேப்லெட் ஆல்ரெடி. சிலப்போ வெறும் வயிற்றில் சாப்பிட்ருப்பாங்க. அவங்க பழகின டேப்லெட்டே தான் இப்போவும் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் வெறும் வயிற்றில் சாப்பிட்டனால வயிறு ஒரு மாதிரி உமையும்.
அது என்னடா திடீர்னு இதில் உமையுதுங்கிற, வேறு ஏதோ இது மெடிசனை தப்பாக மாற்றி சாப்பிட்டுட்டாளான்னு. ஏற்கனவே இந்த மெடிசன் சாப்பிட்ருக்கியா? அப்போல்லாம் வராத வயிறு உமைச்சல் இப்போ எப்படி வருதுங்கிற மாதிரி சந்தேகமாக அவங்க அம்மா கேட்குறாங்க. ஹாவ் யூ டேக்கன் மெடிசன் ஆல்ரெடி? இல்லை இது ஓவர் டோஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கேட்குறாங்க. ஹாவ் யூ டேக்கன், டேக்குனா எடுக்கிறது, டுக்குனா எடுத்தாச்சு, டேக்கன்னா எடுத்து, ஹாவ்னா இருக்கிறாயா, யூனா நீ. ஹாவ் யூ டேக்கன் எது? மெடிசன். ஹாவ் யூ டேக்கன் திஸ் மெடிசன் ஆல்ரெடி? ஏற்கனவே இந்த மெடிசன் எடுத்திருக்கிறியா? எடுத்திருக்கிறேம்மா. எஸ், ஐ ஹாவ் டேக்கன் மெடிசன் ஆல்ரெடி. அப்புறம் ஏன் உனக்கு வயிறு நோகுது அப்படின்னா, இல்லை அது முதலே வயிறு வெறும் வயிற்றில் சாப்பிட்டா தெரியாமல், அதனாலயே இங்கே டேடு என்னடா ஏற்கனவே படிச்சிருக்கிறியா இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எல்லாம் திக்கி திணற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹாவ் யூ ஸ்டடீட் திஸ் லெசன்? இந்த லெசன் மட்டும் நீ படிக்காம விட்டுருக்கேன்னு, இந்த லெசன் படிச்சிருக்கிறியா? ரொம்ப திணறியே. எஸ், ஐ ஹாவ் ஸ்டடீட். ஆமாம், நான் படிச்சிருக்கிறேன். திஸ் லெசன் மெனி டைம்ஸ். இந்த லெசனை நான் ரொம்ப நிறைய தடவை படிச்சிருக்கிறேன், ஆனால் இன்னும் அது வரவே மாட்டேங்குது, வாயிலே நுழைய மாட்டேங்குது அப்படின்னாங்க. ஹாவ் யூ ஸ்டடீடு? ஹாவ் யூ ஸ்டடீட்னா படித்து, ஸ்டடீடு தேர்ட் டைமில் தேர்ட் பிளேஸில் வருது இல்லையா, படித்து. யூனா நீ, ஹாவ்னா இருக்கிறாயா. ஹாவ் யூ ஸ்டடீட்? நீ படித்திருக்கிறாயா? திஸ் லெசன் ஆல்ரெடி? இந்த லெசனை ஏற்கனவே படித்திருக்கிறாயா? எஸ், ஆமாம். ஐ ஹாவ் ஸ்டடீடு. நான் படித்து இருக்கிறேன். ஐனா நான், ஹாவ்னா இருக்கிறேன், ஸ்டடீடு அப்படின்னா படித்து. இது மாற்றி தான் வரும் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும். ஐ ஹாவ் ஸ்டடீடு, நான் இருக்கிறேன் படித்துன்னு வரும். ஆனால் தமிழில் நான் படித்து இருக்கிறேன். எஸ், ஐ ஹாவ் ஸ்டடீட் திஸ் லெசன் மெனி டைம்ஸ் ஆல்ரெடி. ஏற்கனவே நான் இந்த லெசன் படிச்சிருக்கிறேன் நிறைய தடவை, ஆனாலும் ஒவ்வொரு தடவை படிக்கிறப்ப திக்குவாயிட்டு திக்குதுங்கிற மாதிரி அவங்க அப்பா நினைக்கிறாரு. ஓகே, இப்போ பிடி சார், என்னடா பசங்களா ஏற்கனவே விளையாடி இருக்கிறீங்களா? என்னவோ இதில் நல்லாவே விளையாட மாட்டேங்கிறீங்களே, ஒன்றுமே சரியாகவே விளையாடே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஏற்கனவே விளையாடி இருக்கிறீங்களா? ஏதாவது மேட்சுக்கெல்லாம் போய் விளையாடி இருக்கீங்களா? ஹாவ் யூ பிளேடு இன் தி இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்? இன்டர் ஸ்கூல்ஸ் காம்படிஷன்லாம் விளையாடி இருக்கிறீங்களா? ஏதாவது பழக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஹாவ் யூ பிளேட் இன் தி இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்? ஹாவ் யூ பிளேட் இன் தி இன்டர் ஸ்கூல்? ஹாவ் யூ பிளேட் இன் அதர் ஸ்கூல்ஸ் ஃபார் த காம்படிஷன்? ஹாவ் யூ பிளேட் இன் அதர் ஸ்கூல்ஸ்? ஏதாவது மற்ற ஸ்கூலில் போய் விளையாடி இருக்கிறீங்களா? அதுக்கு உண்டான அனுபவம் ஏதாவது இருக்குதா? எஸ் சார், 2-3 times we have played in other schools. நாங்கள் 2-3 தடவை நாங்கள் 2-3 ஸ்கூல்ஸில் போய் விளையாடிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் அந்த செயல் இருக்கு இல்லையா, ப்ளே, பிளேடு, பிளேடு, ப்ளே, பிளேடு, பிளேடு. இப்போ ப்ளே, பிளேடு, பிளேடு. இந்த குட்டியாக இருக்கிறது தேர்ட் வெர்பு. அதுக்கு மேலே இந்த இடத்துல இடம் இருக்குது, அந்த தான் அங்கே தான் ஹேவு, ஹேஸு, ஹேடு இதெல்லாம் வரும், வில் ஹேவ் இதெல்லாம். இங்கே ஸ்டடீடு. இதுக்கு மேலே இது குட்டியாக இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே தான் ஸ்டடீடு. இந்த குட்டியாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் மேலே தான் ஹேவு, ஹேஸு, வில் ஹேவ் எல்லாம் வரும். இங்கே பார்த்தாச்சு. அடுத்தது மெடிசின்ஸு. டேக்கு, டுக்கு, டேக்கன். இதுக்கு மேலே குட்டையாக இருக்கனால மேலே இருக்கிற இந்த கேப் இருக்குல்ல, இங்கே ஹேவ் டேக்கன், ஹேஸ் டேக்கன், வில் ஹேவ் டேக்கன், ஹேட் டேக்கன், அதில் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா இது படித்து இருக்கிறேன், படித்து இருந்தேன். இது வினை எச்சம் சொல்லுவாங்க, அதாவது அரைகுறையாக இருக்கும், அதுக்கு முழுமையாக இது நிறைவேற்றுது. டேக், டுக், டேக்கன். எடுத்தேன், எடுக்கிறேன், எடுத்தேன், எடுத்து இருக்கிறேன். இந்த மேலே இருக்கிறதுல இருக்கிறேன். சரியா? அடுத்தது டாக்டர். ட்ரிங்க்கு, ட்ராங்க், ட்ரங்க்கு. குடித்து இருக்கிறேன், ஹேவ் ட்ரங்க். தமிழ் குடித்து இருக்கிறேன், இது ஹேவ் ட்ரங்க். ஹேவ் ட்ரங்க், ஹேஸ் ட்ரங்க், வில் ஹேவ் ட்ரங்க், ஹேட் ட்ரங்க்.
பாட்டி. கான் போய், கோனா போகிறது, வெண்ட்னா போனேன், கான் போய், கோ வெண்ட் கான், போய் இந்த கேப்பில் போய் இருக்கிறேன், போய் இருக்கிறோம், போய் இருந்தேன், போய் இருப்போம். இந்த இரு சம்மந்தமானதெல்லாம் மேலே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். நாளைக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கலாம்.